2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு. ஒரு பக்கம் என்னன்னா, திமுக கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஜெல்லாகாத கூட்டணிய ஜெல் பண்றதுக்காக முயற்சி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஇஅதிமுக சார்பாக ஒரு பலமான கூட்டணி அமைச்சாச்சு. இவங்கலாம் சேருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்க நேரத்தில, எல்லாருமே சேர்ந்துட்டாங்க. இவங்கலாம் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னவரு வெளிய போய் ஒரு கட்சியில இருக்கிறாரு. இந்த மாரி பல்வேறு விஷயங்கள் அதிமுக சுத்தி நடந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு பலமான கூட்டணியா அமைஞ்சிருக்கு. இந்த விடியா ஆட்சி, வீட்டு பில்லே சாட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்த இப்ப நீங்க கையில எடுத்து போயிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சாரத்தை நோக்கி கொண்டு போறதோட நோக்கம் என்ன? மக்கள்கிட்ட வந்து இந்த பிரச்சாரம் எவ்வளவு தூரம் ஈடுபட்டுருச்சு? அதாவது நீங்கள் சொன்னதைப் போல திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஜெல்லாகவில்லை என்று சொன்னீர்கள். நான் அப்படி கருதவில்லை. அவர்கள் ஏற்கனவே ஜெல்லாகி நல்ல ஒற்றுமையோடு தான் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த ஜெல்லுக்கு கோந்து வேண்டும் ஒட்டுவதற்கு. எந்த கோந்தை போட்டால் அந்த கோந்து ஒட்டும் என்று திமுக தரப்பு நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறது. அப்படி சொல்லி எனவே அந்த கோந்தை நீங்கள் பசை என்று சொல்லி பசை என்று கூட சொல்லலாம். அந்த போட வேண்டிய பசையை போட்டு அதை அதாவது பிளவுபடாத அளவுக்கு ஜெல்லாக இருக்கிற அளவிற்கு திமுக தலைமை தன்னுடைய கூட்டணி கட்சிகளை வெற்றிகரமாக கையாளுகிறார்கள். உள்ளபடியே அந்த அந்த திறமையை நாம் பாராட்டியாக வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை ஒரு அணியிலே அங்க வகித்து தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துகிற போது அதே எங்களுக்கும் அது சாதகமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை அனுசரித்து போகக்கூடியவர்கள் அந்த அணியிலே இடம் பெற்றிருக்கிறார்கள். அந்த திமுக ஆட்சிக்கு நீங்களே கூட சொன்னீர்கள், விடியா ஆட்சி என்று சொன்னீர்கள், மக்கள் விரோத ஆட்சி என்று சொல்லலாம். அதாவது மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி என்று சொல்லலாம், ஏமாற்றி கொண்டிருக்கிற ஆட்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆட்சிக்கு எதிரான அரசியல் கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கிறது. ஆக என்னதான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சிகளும் அவர்களை ஆதரிப்பவர்களாக இல்லை. பல பேர் பல காரணங்களுக்காக அவர்களை ஆதரிக்கிறார்கள். ஆனால் பொதுவாக நீங்கள் சொன்னதைப் போல மக்கள் விரோத கட்சி அல்லது ஆட்சி என்ற அடிப்படையிலே பல அரசியல் கட்சிகள் திமுக ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்டவர்கள் எங்களோடு இணைவதற்கு அவர்களே எங்களுக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற கட்சிகள் எங்களோடு இயற்கையாகவே இணைகிறது. அப்படித்தான் எங்களுடைய கூட்டணியும் இன்றைக்கு